வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள் நண்பர்களே, இன்றைய பதிவை பார்ப்போம். முதலில் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில். முதலில் இந்திய ரூபாவில் 19.57, இலங்கை ரூபாவில் 52.91. அடுத்து சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் மற்றும் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள். முதலில் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 219 ரியால். 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 200 ரியால். தொடர்ந்து சவுதி அரேபியாவில் ஹிஸ்வா புனித ஹபாவின் கருப்பு போர்வை. ஹிஸ்வா என்று பெயரிடப்பட்டுள்ள புனித ஹபாவினை மூடியுள்ள கருப்பு துணி ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் 9ஆம் திகதி மாற்றப்படும். அரபா நாளில் தொழுகைக்கு பிறகு ஹிஸ்வாவை மாற்றும் பணி தொடங்கும். இந்த ஹிஸ்வா தூய பட்டால் ஆனது. இதில் குர்ஆன் வசனங்கள் அலங்காரம் தங்கம் மற்றும் வெள்ளி நூல்களால் செய்யப்பட்டிருக்கின்றது. மக்கா பிராந்தியத்திலுள்ள அல் யவுத் என்ற தொழிற்சாலையில் இந்த புனித ஹிஸ்வா தயாரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் 2 மாதங்களுக்கு முன்பே புதிய ஹிஸ்வா துணி தயாராக இருக்கும். இதற்கு சுமார் 20 மில்லியன் சவுதி அரேபியா ரியால் செலவாகும். ஹிஸ்வாவை மாற்றுவது ஒரு தனித்துவமான முறை என்று செய்யப்படும். ஹிஸ்வா தயாரிக்க சுமார் 670 கிலோகிராம் தூய பட்டு மற்றும் 120 கிலோகிராம் தங்க நூல்கள் மற்றும் 100 கிராம் வெள்ளி நூல்கள் பயன்படுத்தப்படுகின்றது. ஹபாவை சுற்றி ஹிஸ்வாவையும் மூடுவதற்கு தரையில் பொருத்தப்பட்டுள்ள நிலையான செப்பு வளையங்கள் உதவியாக இருக்கும். ஹபாவின் இந்த ஹிஸ்வா துணியானது 47 கருப்பு துணிகள் கொண்டுள்ளது. ஒவ்வொரு துணியும் 14 மீட்டர் உயரமும் 101 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டது. ஹிஸ்வா தொழிற்சாலையில் பல்வேறு துறைகளில் சுமார் 240 பேர் பணிபுரிகின்றனர். 16 மீட்டர் நீளமுள்ள உலகின் மிகப்பெரிய தையல் இயந்திரம் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஹிஸ்வா தொழிற்சாலையின் கைவினைஞர்கள் பாரிய தேசிய கைவினை திட்டம் மூலம் கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களின் தேசிய பதிவேட்டின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளனர். ஹிஸ்வா ஜனாதிபதி ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் சுதேஸ் மற்றும் 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் கிங் சல்மான் ஆகியோரின் மேற்பார்வையின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் ஹிஜ்ரே நாட்காட்டியின் கடைசி மாதத்தில் மாற்றப்படும். இந்தியா, பாகிஸ்தான் உட்பட நாட்டவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைய தடை. தற்காலிக தடை. இந்த 9 நாடுகள் அல்லாத வேறு ஏதாவது ஒரு நாட்டில் 14 நாட்கள் தங்கி வந்தாலே தவிர நேரடியாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள் என்று சவுதி அரேபியாவில் உள்ள பொது பாஸ்போர்ட் இயக்குநரகம் யவசத் மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அனுமதி மறுக்கப்பட்டுள்ள 9 நாடுகளின் பட்டியலில் இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேசியா, எகிப்து, லெபனான், துருக்கி, தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, பிரேசில் ஆகிய 9 நாடுகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. இதில் இலங்கை நாடு உள்வாங்கப்படவில்லை. இதனால் மகிழ்ச்சி. கடந்த ஜூலை மாதம் 4ஆம் திகதி முதல் சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் சில நாடுகளுக்கு பயணம் செய்வதற்காகவோ அல்லது செல்வதற்காக தடை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், எதியோப்பியா, வியட்நாம், ஆப்கானிஸ்தான். வெளிநாட்டவர்கள் சவுதி அரேபியாவுக்குள் நுழைவதற்கு கடந்த 14 நாட்களில் தடை செய்யப்பட்ட இந்த நாடுகளையும் கடந்து செல்லக்கூடாது. இருப்பினும் சவுதி அரேபியா குடிமக்கள், ராஜதந்திரிகள், சுகாதார வல்லுநர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவில் ஏவியேஷன் பொது ஆணையகம் முன்னர் சவுதி அரேபியாவில் இயங்கும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அந்த அனைத்து நாடுகளுக்கும் பயணத்தை நிறுத்தி வைப்பது குறித்து ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டது. சவுதி அரேபியா தடுப்பூசி பெறாத நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பார்வையாளர்களும் ராட்சியத்துக்கள் வந்த பின்னர் 7 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்வல் அவசியம். அதேபோன்று வீட்டு தனிமைப்படுத்தலுக்கு மாறாக சுகாதார அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் இறங்கும் ஒரு நிறுவனத்தில் தனிமைப்படுத்தல் செயல்படுத்தப்படுகின்றது. தடுப்பூசி போடாத பயணிகள் ராட்சியத்துக்கு வந்த முதல் மற்றும் 7வது நாளில் PCR பரிசோதனை செய்ய வேண்டும். வெளிநாடு வாழ் தமிழர் நிலைச்சங்கம் தமிழ்நாடு நிர்வாக விபரம். ஹமால் அப்துல் நாசார் அவர்கள் மாநில தலைவர் 91 888 34 31 691. கண்ணன் மாநில பொதுச் செயலாளர் 91 98 42 01 63 62.
நயினார் முகமது மாநில துணைத் தலைவர், தொலைபேசி இலக்கம் 9186 08 93 42 69. நூர் முகமது மாநில துணை பொதுச் செயலாளர் 965 94 40 45 46. ஆப்தீன் மாநில அமைப்பின் செயலாளர், தொலைபேசி இலக்கம் 966 53 51 922 10. நவ்சாத் அலி மாநில கொள்கை பரப்பு செயலாளர், தொலைபேசி இலக்கம் 965 65 59 55 32. அந்தோணிசாமி கிழக்கு மண்டல செயலாளர், தஞ்சை நாகை கடலூர் திருவாரூர், தொலைபேசி இலக்கம் 91 95 00 49 83 95. கோகுல கண்ணன் தென் மண்டல செயலாளர், தொலைபேசி இலக்கம் 91 63 80 43 33 63. வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்க நிர்வாகிகளிடம் அயல் தேசத்தில் யாருக்கேனும் எவ்வித பிரச்சினைகள் என்றாலும் தொடர்பு கொண்டால் சவுதி அரேபியா, குவைத், கட்டார், சிங்கப்பூர், மாலத்தீவு, பஹ்ரைன், துபாய், ஓமான், ஐரோப்பிய நாடுகள் ஆகிய நாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தன்னால் இயன்ற அளவு உதவிட தயாராக உள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். தகவல் மக்கள் நலனில் நெல்லை மாரியக்கர், மாநில ஒருங்கிணைப்பாளர், வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம், தமிழ்நாடு. சவுதி வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஜூலை 20 ஈதல் அல்ஹா பெருநாள். சவுதி அரேபியாவில் ஈதல் அல்ஹா தொழுகை நேரம் தொழுகை நேரம் சூரிய உதயத்திலிருந்து 15 நிமிடங்களுக்கு பிறகு சரியாக ஆரம்பமாகும். சில இடங்களில் சற்று மாறுபடலாம். நகரங்கள் வாரியாக சூரிய உதயம் நேரத்தை குறிப்பிட்டு அட்டவணை வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை கணக்கிற்கொண்டு சற்று முன்னதாகவே தொழுகைக்கு செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்ந்து சவுதி அரேபியாவில் வைரஸ் தொற்று நிலவரங்களை பார்க்க இருக்கின்றோம். கடந்த 24 மணி நேரத்தில் 1293 நபர்களுக்கு வைரஸ் தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 14 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 10,631 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 5,10,869 நபர்கள் ஆகும். அல்ஹோபர் பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 30,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 5 மில்லியன் பூக்கன்றுகள் மற்றும் 2,000 மரங்கள் அலங்கரிக்கப்பட்ட அழகான அல்ஹோபரின் கார்னிச்சை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்ஹோபரில் இருப்பவர்கள் இந்த புகைப்படங்களை நேரடியாக சென்றால் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். பூக்கள் குறுகிய நாட்களே அதற்குரிய ஆயுட்காலங்களாக காணப்படும். வருகின்ற ஆகஸ்ட் 9 தொடக்கம் சவுதி அரேபியா குடிமக்கள் சவுதியிலிருந்து வெளியேற பயணிக்க வைரஸ் தடுப்பூசியின் 2வது டோஸ் எடுத்திருக்க வேண்டும் என்ற அறிவித்தலை உள்துறை அமைச்சகத்தின் விசேட பேச்சாளர் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே 9 8ஆம் மாதம் 2021 தொடக்கம் சவுதி அரேபியா குடிமக்கள் நாட்டிலிருந்து வெளியேறுமாக இருந்தால் அவர்கள் 2 தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பாகவும் இந்த அறிவித்தலை தந்திருந்தோம் என்றும் தருகின்றோம். சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு சென்ற கணவரை மீட்டு தரக்கோரி காரைக்குடி டிஎஸ்பியிடம் 3 குழந்தைகளுடன் பெண் ஒருவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா கொலனி தந்தை பெரியார் நகர் 8வது வீதியில் வசிப்பவர் மலர்விழி. இவரது கணவர் நந்தகோபால் குடும்ப சூழ்நிலை காரணமாக சுமார் 3 வருடங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவில் டிரைவர் வேலைக்கு சென்றார். சுமார் 19 காலமாக அவரது கணவரிடமிருந்து எந்த அழைப்புகளும் வரவில்லை என்றும் 3 பெண் குழந்தைகள் கருத்தில் கொண்டு எனது கணவரை மீட்டுத்தர வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர், சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோரிடம் மனு அளித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இன்று காரைக்குடி டிஎஸ்பி வினோஜிடம் தனது 3 பெண் குழந்தைகளுடன் வந்து புகார் அளித்திருக்கின்றார் மலர்விழி. அதன் அடிப்படையில் சில உறவுகள் இது தொடர்பான விடயங்களை பெற்று உண்மைத்தன்மைகளை அறிவதற்காக விசாரணைகளை மேற்கொண்டார்கள் ஒரு சில உறவுகள். அதன் அடிப்படையில் இவருடைய முதலாளிக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து கேட்ட இடத்தில் சில தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவருடைய முதலாளி கொடுக்கப்படும் விவரங்களை பார்ப்போமானால் தொலைபேசி மூலம் முதலாளி தெரிவித்த விடயங்கள், இவர் கார் பார்க்கிங் பிரச்சினையில் ஒரு சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த ஒருவரை இவர் அடித்திருக்கின்றார். இதன் அடிப்படையில் இவர் தற்சமயம் சிறைச்சாலை ஜெயிலில் இருக்கின்றார். இன்னும் 2 மாதங்களில் ஜெயிலில் விட்டு வெளியே வந்துடுவார் என்றும் இவருடைய முதலாளி இவருடைய குடும்பத்துக்கு மாதந்தோறும் பணம் அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அவருடைய முதலாளி வாட்ஸ்அப்பில்
இது தொடர்பான தகவலை அனுப்பி வைத்திருப்பதாக கூறியிருக்கின்றார். உண்மை விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. இன்னும் அவர் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார் அவருடைய கணவரை. நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தொடர்ந்து நேற்றைய கொமெண்ட் விவரங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றீர்கள். அத்தோடு நேற்றைய செய்திகளை காண தவறியவர்கள் இந்த செய்தியின் இறுதியில், இந்த கொமெண்டின் இறுதியில் நேற்றைய செய்திகள் வரும், அதை கிளிக் பண்ணி பார்வையிடலாம். நன்றி.